ஏன் அத்தான் இவ்ளோ கோவமா பேசுற? எனக்கு பயமா இருக்குது. ஆல்ரெடி வயிறு வேற வலிக்குது. இதுல நீ பேசியே என்ன கஷ்டப்படுத்துற" என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. சும்மாவே அவனை வெறுப்பேத்தி பார்ப்பாள். இப்போது அவன் லவ்வை வேறு சொல்லிவிட்டான். இனிமேல் அனைத்தையும் பயந்து கொள்ளாமல் துணிந்து செய்வாள். அது சக்திக்கும் தெரியும். அவன் அதை பற்றியெல்லாம் சுத்தமாக கவலைப்பட மாட்டான். மனைவியை அடக்கும் வித்தை தெரியாதவன் ஒன்றும் இல்லையே அவன். அவளை ஆதி முதல் அந்தம் வரை பார்வையாலேயே கணிப்பவன். "நீ என்ன வேணும்னாலும் பண்ணு. தயவு செஞ்சு முகத்த பாவமா மட்டும் வச்சுட்டு நடிக்காத. எனக்கு எரிச்சலாவுது. வயிறு வலின்னு தான் பொறுத்து போறேன். இல்லனா" என்று சக்தி அவளை முறைக்க, "இல்லனா மட்டும் என்னடா பண்ணுவ? அடிச்சிடுவியா? சொல்லுடா, அடிப்பியா? உன் தீயே அடிப்பியா?" என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு நக்கலாக கேட்டாள். பல்லை நரநரவென கடித்த சக்தி, "திமிருல ஆடாத. உனக்கு நான் ஓவர் இடம் கொடுத்தது தப்பு தான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது" என்றான் எரிச்சலாக. "அப்படியா தேவ்? அதான் தப்புன்னு புரிஞ்சிருச்சுல்ல. இனிமே அந்த தப்ப ஏத்துக்க பழகிக்கோ" என்று விட்டு அவன் கையை பிடித்து இழுத்தாள் தீக்ஷண்யா. அவள் இழுத்தால் விழுந்துவிடும் ரகமா அவன். அவனோ சிலை போல அப்படியே நிற்க, பூந்தேகம் கொண்டவள் எழ முயற்சி செய்யவும், "இப்ப எதுக்குடி எழுந்திருக்கிற? வயிறு வலிக்குதுன்னு தானே சொன்னேன். படுடி, என்ன மிருகமா மாத்தணும்னு நினைக்காத" என்றான் திமிராக. "அப்போ நீ இங்க வா" என்று தீக்ஷண்யா 2 கையையும் விரித்து அவனை அழைக்க, முகத்தை திருப்பிக் கொண்டான் சக்தி. "ஓவராத்தான் பண்றான். இருடா, உனக்கெல்லாம் அதிரடியான தீக்ஷண்யா தான் சரி. அப்பதான் நீ அடங்கி போவ" என்று வாய்க்குள்ளே முனகிய தீக்ஷண்யா முயன்று எழுந்து வந்து அவன் கையை பிடித்து இழுத்து அங்கிருந்த கட்டிலில் தள்ளி அவன் மேல் விழுந்தாள். "ஏய், என்னடி பண்ற?" என்று சக்தி எரிச்சலாக கேட்க, "ம் ரேப் பண்ண போறேன்" என்று விட்டு சட்டென அவன் உதட்டை சிறை எடுத்தாள் தீக்ஷண்யா. அதிர்ந்து அவளை பார்த்தான் சக்தி. அவன் கண்ணை காதலாக பார்த்து கொண்டே அவன் உதட்டில் ஆழமாக முத்தம் வைத்தபடி அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்தாள் தீக்ஷண்யா. அவள் முத்தம் கொடுக்கும்போது அவன் காது சிவந்து துடித்ததை பார்த்து அத்தனை கர்வம் கொண்டாள். தன் தொடுகைக்கு கணவன் மயங்குகிறானே என்று. ஆனால் அவள் அறியாத ஒன்று, அவளின் தொடுகைக்கு மட்டுமல்ல, அவளின் கண்ணசைவிற்கும் அவன் அடிபணிந்து போவான். அது அவளின் மேல் வைத்திருக்கும் காதலின் உச்சம். அதை தீக்ஷண்யா அறிந்து கொள்ளும் நாளும் வெகு விரைவில்தான் இருக்கிறது. சக்தி கண்ணை மூடி அவள் கொடுத்த முத்தத்தை அத்தனை ஆத்மார்த்தமாக அனுபவித்தான். அன்று முத்தம் கொடுக்க தெரியாமல் கொடுத்தவள் இன்று அவனுக்கே டஃப் கொடுக்கும் அளவிற்கு முத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை நினைத்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். அவனுக்கும் அவளுடன் இணைந்து முத்தமிட ஆசையாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவள் பேசிய வார்த்தை நினைவில் வரவும், ஒரு பக்கம் கோபம், மறுபக்கம் ஸ்வீட் ஸ்டால் பக்கத்திலிருந்தும் அது சுவையை தன்னால் அறிய முடியவில்லை என்ற வெறி அவனை படுத்தி எடுக்க, எத்தனை முயன்றும் அவளின் மேல் வெகு நேரம் கோபத்தை பிடித்து வைத்துக்கொண்டு இருக்க முடியவில்லை. அதுவும் முத்தம் கொடுத்தே தன் பாதி உயிரை எடுத்துக்கொண்டிருந்த மனைவி மீது கோபம் போய்விட்டது. ஆனாலும் வருத்தம் இருக்கத்தான் செய்தது. அவனிடமிருந்து பிரிந்து அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, "என்னடா அப்படியே என்னையே ஆன்னு பார்த்துட்டு இருக்க? என்ன பார்க்காத மாதிரி? ஒழுங்கா இடுப்ப பிடிடா" என்றாள் நக்கலாக. "முடியாது போடி" என்று சக்தி திமிராக சொல்லிவிட்டு எழுந்திருக்க, "முடியாதுன்னா மூடிட்டு படு. எதுக்கு எழுந்திருக்கிற?" என்று அவன் நெஞ்சில் கை வைத்து மீண்டும் அவன் உதட்டை சிறை எடுத்த தீக்ஷண்யா அவன் கையை எடுத்து தானே தன் இடுப்பில் வைத்து அழுத்தினாள். ச்சே, சரியான இம்சையா இருக்கிறா. வெறியில இங்க வந்தேன். இவ வந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல. ஒரு முத்தத்த குடுத்து என்ன ஆஃப் ஆக்கிட்டா. அப்பா சாமி! என்ன கிசு அடிக்கிறா என்று அவன் மனதில் நினைக்கும் போதே, எல்லாம் உன்னோட ட்ரெய்னிங் தான் என்று மனசாட்சி எடுத்துக் கொடுத்தது. ம், அதுவும் சரிதான் என்று நினைத்தபடி அவள் இடுப்பை மென்மையாக பிடித்தான் சக்தி. அவளுக்கு வயிறு வலிக்குமே என்ற எண்ணம் அவன் மனதில் இல்லாமல் இல்லை. முத்தமிட்டபடியே அவன் பறந்து விரிந்த மார்பை கையால் தடவி அவனின் ஆஜானுபாகுவான உடலை பூக்கரத்தால் உணர்ந்தாள் தீக்ஷண்யா. சக்தி அவள் பின்னந்தலையில் கையை வைத்து அவளை தள்ள முயற்சி செய்து முதல் முறையாக தோல்வியை சந்தித்தான். அவள் உதட்டிலிருந்து தன் உதட்டை பிரிக்க முயற்சி செய்து தோற்று போனான். தீக்ஷண்யா அவன் உதட்டை பல்லால் கடித்து இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் மார்பின் முடியை மென்மையாக அவளின் தளிர் விரலால் வருடி விட்டபடி அவன் வேஷ்டியை அவனுக்கே தெரியாமல் கழற்றி வீசினாள். பால் நிற தேகத்தில் அவளின் சூடான தளிர் விரல் படப்பட ஆவி துடித்தான் சக்தி. ஆண்மையின் இலக்கணமாய் கம்பீரமாக படுத்திருந்த கணவனை அரை கண்ணால் பார்த்த தீக்ஷண்யா எழுந்து வேகமாக அவன் காலுக்கடியில் முகம் புதைத்து கொண்டாள். "தீ, வேண்டாம் விட்ரி" என்று சக்தி கண்கள் சொக்க அவளின் பின்னந்தலையை அழுத்தமாக பிடித்தான். "அதான்" என்று உயிரையே உருக வைக்கும் குரலில் அழைத்து வேறு அவனை மயக்கினாள் தீக்ஷண்யா. அவனை திருப்திப்படுத்திவிட்டு அவனிடமிருந்து பிரிந்தவள் விரல்களால் வீணை வாசிக்க ஆரம்பித்தாள். அவளின் செயலில் உடல் சிலிர்க்க,
பூனை முடியெல்லாம் கிளர்ந்து எழுந்து நிற்க சுகத்தில் கண்ணை சொக்கிய சக்தி அதற்கு மேல் பொம்மையாக இருக்க பிடிக்காமல் மனைவியை இழுத்து நொடிப்பொழுதில் தனக்கு கீழே கொண்டு வந்தவன் அவள் உதட்டை அசுர வேகத்தில் சிறையெடுத்தான். அவனிடம் எடுத்ததுமே வல்லினம் மட்டும்தான். அவன் உணர்வை தட்டி எழுப்பியிருக்க சீரம் சிங்கமாய் மாறி பெண் சிங்கத்தை சுகமாக வதைக்க ஆரம்பித்தான். தீக்ஷண்யா மிரண்டு போய் அவனை பார்த்தாள். அவன் கண்ணில் அத்தனை காமம், அதுவும் காதல் போதையுடன் கூடிய காமம். அவள் கண்ணை அழுத்தமாக பார்த்த சக்தி அவளை விட்டு பிரிந்து வேகமாக எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். தீக்ஷண்யாவுக்கு புரிந்தது தன்னால் தான் என்று. அவனின் உணர்வை என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் ஷவரின் அடியில் நின்றான் சக்தி. இந்நேரம் மனைவி மட்டும் நல்ல நிலைமையில் இருந்திருந்தால் அவளின் மீது புரவி ஏறி அவளை புரட்டி எடுத்து அடுத்த மாதத்திலேயே அவளை அம்மாவாக்கி அப்பன் பதவியை கர்வமாக பெற்றிருப்பான். தீக்ஷண்யா தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள். என்னடி தீக்ஷி பண்ணியிருக்கிற? முத்தம் கொடுக்கதானே போன, ஆனா என்னென்னமோ பண்ணி அத்தானை உசுப்பேத்தி விட்டுட்ட. இதெல்லாம் எப்படி எனக்கு தோணுச்சு? இதுக்கெல்லாம் இந்த அத்தான் தான் காரணம், எனக்கு எடுத்து வச்சிருக்குது என்று அதற்கும் அவன் மீது பழியை தூக்கி போட்டுக்கொண்டு பெட்டில் சாய்ந்து படுத்தாள். சக்தி 1 மணி நேரமாகியும் வெளியில் வரவில்லை. அவனின் உணர்வை அந்த அளவிற்கு தூண்டிவிட்டிருந்தாள் தீக்ஷண்யா. தீக்ஷண்யாவுக்கு டிராவல் செய்த சோர்வோடு சேர்த்து வயிற்று வலியும். இப்போது அவள் உதட்டில் அவன் வன்மையை காட்டி அவள் சத்தையெல்லாம் வாய் வழியாக அவன் உறிஞ்சி எடுத்துச் சென்றிருக்க வெகுவாக சோர்ந்து தூக்கத்திற்கு சென்றிருந்தாள். சக்தி முழுதாக 3 மணி நேரம் தண்ணீரிலேயே இருந்து உடல் சூட்டை குறைத்து கொண்டு இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு வெளியில் வந்தான். தீக்ஷண்யா தூங்கியிருப்பதை பார்த்து அவளை தூக்கினான் சக்தி. அதில் கண்ணை திறந்து அவனை அதிர்ந்து பார்த்தாள் தீக்ஷண்யா. அவளை முறைத்து பார்த்த சக்தி பின் கட்டிலை பார்த்தான். அவன் கண் போன திசையில் பார்த்த தீக்ஷண்யா நாக்கை கடித்து அவனை பாவமாக பார்த்து, சாரி அத்தான், நான் பெட் விரிப்ப துவைச்சு கொடுத்துட்றேன், முறைக்காத. சரி, இப்ப நான் குளிக்கணும், எனக்கு பேட் ட்ரெஸ் வேணும் என்று அழுத்தமாக கூறினாள். அந்த கபோர்டில் உனக்கு தேவையானது இருக்கு, எடுத்துக்கோ, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று விட்டு அவளை பாத்ரூமில் விட்டு சென்றான் சக்தி. தீக்ஷண்யா வேகமாக குளித்து முடித்து அங்கிருந்த பைஜாமாவை எடுத்து உடம்பில் சுத்தி கொண்டு வெளியில் வந்து பெட்டின் விரிப்பை எடுத்துவிட்டு வேறு ஒன்றை மாற்றினாள். என்ன இன்னும் அத்தானை காணோம்? சரி, பொறுமையா வரட்டும், அதுக்குள்ள நாம ட்ரெஸ் மாத்திக்கலாம் என்று அவன் கை காட்டி சென்ற கபோர்டு அருகில் வந்து நின்றாள். அது 4 டோர் 8 அடி கொண்ட கபோர்டு. தீக்ஷண்யா அதை திறக்கவும் அதில் இருந்ததை பார்த்து அதிர்ந்து நின்றாள். ஒரு ரேக் முழுக்க முழுக்க ஆடை மட்டுமே, அதுவும் அவன் கையால் டிசைன் செய்தது. ஒவ்வொன்றும் அதனின் தரத்தை அப்பட்டமாக எடுத்து காட்டியது. தீக்ஷண்யா ஆர்வமாக மற்ற 3 டோரையும் திறந்தாள். அதை பார்த்தவளுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி. தங்க வைர நகைகள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், சாண்டில்ஸ், ஹீல்ஸ், நாப்கின் என்று ஒவ்வொரு ரேக்கிலும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்க, கடைசி ரேக்கில் கிரீட்டிங் கார்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. அவன் எந்த ஊருக்கு சென்றாலும் அதிலிருந்து அவளுக்கு பிடித்ததெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வாங்கி வந்து அடுக்கியிருக்கிறான் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டாள் தீக்ஷண்யா. அத்தான், நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றியாடா? இது தெரியாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே. எப்படிடா சாஹி மாமாவோட எனக்கு கல்யாணம்னு சொன்னப்ப தாங்கின? உன்கிட்ட நிறைய கேள்வி நான் கேட்டே ஆகணும் என்று மனதில் நினைத்து கொண்ட தீக்ஷண்யா அவளுக்கு பிடித்த புடவை ஒன்றை உருவும்போது அதன் அடியிலிருந்து ஒரு டைரி கீழே விழுந்தது. இது என்னது என்று கீழே குனிந்து டைரியை எடுத்து விரிக்க முதல் பக்கத்திலேயே சக்தியின் காதல் என்று கொட்டை எழுத்தில் அவன் கைப்படவே எழுதியிருந்தான். சக்தி, இது இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தேன் என்று யோசித்த தீக்ஷண்யா, கண்டுபிடிச்சிட்டேன், அத்தான் நெஞ்சில இருக்கிற டாட்டூல இப்படித்தானே எழுதியிருக்கும். அப்போ அந்த போட்டோ என்று யோசிக்கும் போதே சக்தியின் மொபைல் ரிங்டோன் சத்தம் கேட்டது. அச்சோ, அத்தான் வருது போல, இந்த டைரியை கண்டிப்பா நான் படிச்சே ஆகணும், இதை எடுத்துக்கலாம், அப்பதான் அத்தானோட எல்லா ரகசியமும் தெரியும் என்று நினைத்து கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து ஆடை மாற்றிக்கொண்டு அழுக்கு துணியை மடித்து ஒரு பையில் வைத்தாள். அதில் புடவைக்குள்ளே அந்த டைரியை மறைத்து வைத்தாள். பின் சக்தியின் ஆடையையும் எடுத்து அதில் போட்டாள். அதற்குள் போன் பேசிவிட்டு உள்ளே வந்தான் சக்தி. தீக்ஷண்யா ஆலிவ் நிற புடவையில் அப்சரஸ் போல அத்தனை அழகாய் புன்னகையுடன் நின்றிருந்தாள். இவ வேற மனுஷனோட நிலைமை புரியாம கொல்றா. எப்பா, 3 மணி நேரம் தண்ணி கடியில நின்னும் என் உணர்வை குறைக்க முடியல. இவளை ஆழமா பார்க்கவே கூடாது. கோவமா இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோ சக்தி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அவளை முறைத்து பார்த்து, என்னடி பார்வ என்று திமிராக கேட்டான். படுபாவி, எப்படியெல்லாம் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இருடா,
இந்த 5 நாளும் உன்னை வச்சு செய்யறேன். நீ என்னை நெருங்கவும் முடியாம விலகவும் முடியாம தவிக்கல. என் பேர் தீக்ஷண்யா இல்லடா என்று மனதிலேயே நினைத்து கொண்டாள் தீக்ஷண்யா. அவளின் முகமாற்றத்தை கவனித்தே அவளின் எண்ணத்தை அறிந்து கொண்டான் சக்தி. என்ன ஆனாலும் இந்த 5 நாளைக்கு இவள் தூங்கினதுக்கு அப்புறம்தான் போய் படுத்து தூங்கணும் என்று மனதிலேயே நினைத்து கொண்டான் சக்தி. என்ன தான் என்னையே பார்த்துட்டு இருக்க? நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா என்று தீக்ஷண்யா திமிராக கேட்க, அசிங்கமா இருக்கடி என்று நக்கலாக கூறினான் சக்தி. அப்படியா? அதான் நீ என்கிட்ட 20 வருஷம் முன்னாடியே விழுந்துட்டியே என்று நக்கலாக கேட்டாள் தீக்ஷண்யா. என்ன பேசினாலும் சிக்ஸர் அடிக்கிறாளே என்று மனதிலே நினைத்து கொண்டு அவளையே அழுத்தமாக பார்த்த சக்தி, ஹரிஷ் டேட் தான் கால் பண்ணாரு. நம்மள திரும்ப பெங்களூர் வர சொன்னாங்க. நீ வந்தீன்னா கூட்டிட்டு போவேன். இப்படியே பேசிட்டு இருந்த, விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் என்று எகத்தாளமாக கூறினான். அத்தனை திமிரு என்று வாய்க்குள் முனகியபடி முன்னால் சென்றாள் தீக்ஷண்யா. மறக்காமல் அழுக்கு துணி பையையும் எடுத்துக்கொண்டாள். சக்தி அதை கவனித்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளின் பின்னாலேயே வெளிவந்த சக்தி கதவை சாத்திவிட்டு போர்ட்டிகோவிற்கு வந்தான். அத்தான், கார்லையா போறோம் என்று நக்கலாக கேட்டாள் தீக்ஷண்யா. ஆமா என்று சக்தி திமிராக சொல்லவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாதான். நீ தான் 8 மணி நேரம் என்னை பக்கத்தில் வச்சுட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யோசிச்சுக்கோ என்று நக்கலாக கூறினாள் தீக்ஷண்யா. வந்து தொலை, ஜெட்லியே போலாம் என்று சக்தி தலையில் அடித்து கொண்டு சொல்ல, அப்படி வாடா வழிக்கு என்று உதட்டுக்குள் சிரித்து கொண்டாள் தீக்ஷண்யா. இருவரும் ஜெட்டில் ஏறிக்கொண்டனர். என்னடி, உங்க வீட்டு ஆளுங்க சரியான லூசா இருப்பானுங்க போல. நிச்சயம்னு ஊரை கூட்டி பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டானுங்க. ஏண்டி, உங்ககிட்ட எல்லாம் பணமா இல்ல, இப்படி சிக்கனமா முடிக்கிறீங்க என்று சமைத்து கொண்டிருந்த சண்மதியிடம் போனை காட்டி அவளை வெறுப்பேத்தி கொண்டிருந்தான் ஆதி. கடுவான், ஓவரா பண்றான் என்று மனதிலேயே புலம்பிய சண்மதி அவனை முறைத்து பார்த்து, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம என் குடும்பத்தை இழுக்கிறீங்க? உங்களுக்கு என்கிட்ட மட்டும்தான் உரிமை. அதை விட்டுட்டு எங்க வீட்டாளுங்களை பத்தி ஏதாவது பேசுனீங்க, அவ்வளவுதான் என்று எரிச்சலாக கூறினாள். என்னடி, குடும்பத்தை பத்தி 4 வார்த்தை சொன்னதும் மூக்கு சவந்து மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது? குடும்பத்து மேல அவ்வளோ பாசமா என்று நக்கலாக கேட்டான் ஆதி. பல்லை கடித்த சண்மதி, உன் குடும்பத்தை பத்தி நான் ஏதாவது சொன்னேனா? நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னோட குடும்பத்தை இழுக்கிறீங்க என்று எரிச்சலாக கேட்டாள். ஏய், வாய அடக்கடி, என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கெல்லாம் தகுதியே இல்லை என்று கோபமாக கூறினான் ஆதி. அத மாதிரி தான் என் குடும்பத்தை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்லை மிஸ்டர் ஆதித்த சிம்மன். அதென்ன, உங்களுக்குன்னா ரத்தம், எனக்குன்னா தக்காளி சட்னியா? இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு முறை என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க, அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அவங்க யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? நீங்க சோஷியல் மீடியால நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டீங்களே, அதுக்கு கூட எங்க வீட்டு சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் வந்திருக்காது. பிகாஸ் நீங்க ஒரு சைக்கோ. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்கன்னு அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க என்று எரிந்து விழுந்தாள் சண்மதி. ஆதி அவளையே கோபமாக பார்த்தான். உண்மைதான், அந்த செய்தியை பார்த்து கோடிக்கணக்கானவர்கள் அதிர்ச்சியாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு சந்தோஷம்தான். சரவணன் நிச்சயதார்த்த விழா பிரஸ் மீட்டில் கூட தினேஷ், ஹரிஷ், சக்தி, வியான், சாஹி என்று அனைவரிடமும் மாறி மாறி மீடியாக்காரர்கள் ஆதி சண்மதியை பற்றி கேள்வி கேட்டும் அவர்களுக்கு தெளிவான பதிலே கொடுக்கவில்லை. இதையெல்லாம் டிவியிலேயே செய்தியாக பார்த்திருந்தாள் சண்மதி. என்னதான் அவளுக்கு நேரில் அண்ணன் திருமணத்தை பார்க்க கொடுக்க வைக்கவில்லை என்றாலும் டிவியில் போட்டோவுடன் சரவணன், ரேவதி ஒன்றாக இருப்பதை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார எண்ணினாள். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்க குடும்பத்தை அழிப்பேண்டி. என் அப்பாவை கொன்ன உன் அப்பனை நான் சும்மா விட மாட்டேன் என்றான் ஆதி. அதையும் பார்க்கலாம். என் அண்ணனுங்க ஒருத்தன் இல்ல, இப்போ 3 பேரும் ஒரே இடத்துல இருக்க போறானுங்க. நீ என்ன பண்ணினாலும் அது உனக்கே தான் திரும்பும் என்று அழுத்தமாக கூறி அடுப்பை ஆஃப் செய்தாள் சண்மதி. ஓ, அப்படியா? நீ உன் அண்ணன்களை ரொம்ப தூக்கி வச்சு பேசுற. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு தண்டனையா இன்னைக்கு ஈவினிங் நீ எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கிறது தான். மீறி போகக்கூடாது. அவ்வளவுதான். சாப்பாடு எடுத்து வை, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ஆதி. கடுவான் கடுவான், உனக்கு ஒரு நாள் இருக்குதுடா என்று மனதிலேயே அவனை திட்டிய சண்மதி டைனிங் டேபிளில் உணவை அடுக்கி வைக்கவும் மறக்கவில்லை. அத்தியாயம் 218. ரேவதியை அழைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான் சரவணன். அவன் கையை பிடித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்தாள் ரேவதி. அவளால் நடக்கவே முடியவில்லை. நேரம் கடக்க கடக்க அவளுக்கு அதிகபட்ச வலி எடுத்தது.
வதி, வலிக்குதாடி? தூக்கிக்கு வா என்று சரவணன் அவளின் முகத்தில் வலியின் சாயலை அறிந்து கேட்க, இல்ல மாமா, பரவால்ல. என்னால் நடக்க முடியும். இதுதான் நம்ம சாரி, உங்க ஹாஸ்பிட்டலா? என்று சுற்றி பார்த்தவாறு கேட்டாள் ரேவதி. ம், ஆமாவதி, நம்ம ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் போய் பார்த்துட்டு வந்து உனக்கு என்னோட கேபினை காட்டுறேன் என்றான் சரவணன். சரிங்க மாமா என்று ரேவதி தலையசைக்க அவளை லிஃப்டிற்குள் அழைத்து வந்தான் சரவணன். உள்ளே ஏற்கனவே 2 டாக்டர்கள் இருக்க சரவணனை பார்த்து அவர்கள் தலையசைத்து ரேவதியை பார்த்தனர். அவர்களின் பார்வையை கவனித்த சரவணன், டாக்டர் ரீனா அண்ட் குமார், இவங்க என்னோட மனைவி, ஜேர்னலிஸ்ட் ரேவதி சரவணன் என்று ரேவதியின் தோளில் கையை போட்டு தன்னோடு இறுக்கி அணைத்தவாறு கூறினான். ரீனா ரேவதியை முறைத்து பார்த்தபடி ரேவதியிடம், ஹாய் மிஸ்ஸஸ் சரவணன், நேத்து தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? நிக்க கூட முடியாம நிக்கிறீங்களே. லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை டாக்டர் என்று அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள். அதில் ரேவதிக்கு அருவருப்பாக இருக்க சரவணனின் தோளில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். மிஸ் ரீனா, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என் பர்சனல்ல தலையிடாதீங்க. விளைவு எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்று சரவணன் சொல்லவும் ரீனாவின் முகம் வெளிரியது. டாக்டர் ரீனா, நம்ம டீன் கிட்ட இப்படியா பேசுவீங்க? சாரி கேளுங்க என்றார் குமார். டாக்டர், இவர் இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல் டீன் ஆகல. நமக்கு இப்பவும் டாக்டர் ஹரீஷ் தான் டீன். இவர் எப்போ டீன் ஆவாரோ அப்ப இவருக்கான மரியாதையை நான் கொடுக்கறேன் என்று வெறிப்பாக கூறியவள் லிஃப்ட் திறக்கவும் ரேவதியை கொலை வெறியுடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். சாரி டாக்டர் என்று குமார் சரவணனிடம் சொல்லவும், இட்ஸ் ஓகே டாக்டர் என்று விட்டு அமைதியாகிவிட்டான் சரவணன். ரேவதி சரவணனை விட்டு தள்ளி நின்று அவன் கையை மட்டும் பிடித்து கொண்டாள். குமார் சென்றதும் அவளை திரும்பி பார்த்த சரவணன், என்னாச்சு வதி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ரொம்ப வலிக்குதாடி என்று கேட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு என்னை ஏன் மாமா அசிங்கமா பார்த்துச்சு? நான் என்ன பண்ணேன்? சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் என்றாள் ரேவதி. இதுல என்னடி விருப்பம் விருப்பம் இல்லாம? சொல்லுன்னா சொல்ல போறேன். ரீனா என்னோட ஜூனியர் தான். 3 முறை என்ன ப்ரப்போஸ் பண்ணா. எனக்கு லவ்ல அப்பெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் அவகிட்ட 2 முறை டீசெண்டா பேசி ரிஜெக்ட் பண்ணேன். நான் உன்னை பார்த்து விழுந்ததுக்கப்புறம் ஒரு முறை வந்து லவ்வ சொன்னா. அப்ப கோபத்துல திட்டிட்டேன். அதான் அந்த பொண்ணு உன்னை முறைச்சு பார்த்துட்டு போகுது போல என்றான் சரவணன். நீங்க தானே திட்டினீங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ல இருந்து பேஷண்ட் வரைக்கும் உங்கள மாதிரி தான் இருப்பாங்களா? தப்பு யாரு மேலன்னு தெரியாமலே அவசர கொடுக்க மாதிரி பிஹேவ் பண்றானுங்க என்று எரிச்சலாக கூறினாள் ரேவதி. அவளை அடிபட்ட பார்வை பார்த்தான் சரவணன். நீங்க பண்ணினதை தானே மாமா சொன்னேன். தப்பா எதுவும் சொல்லலையே. நீங்க என்ன உடம்பால கஷ்டப்படுத்தினதை கூட மன்னிச்சிடுவேன். ஆனா வார்த்தையால பேசின வார்த்தைய கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். என்னென்ன வார்த்தை பேசினீங்க அதையெல்லாம் மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. நீ பேசின வார்த்தையோட வடு என்னைக்கும் என் மனசுல இருந்து மறையாது. கண்டிப்பா நான் மறக்கவும் மாட்டேன் என்றாள் ரேவதி. ப்ளீஸ் வதி என்று சரவணன் அவளையே கலங்கியபடி பார்க்க அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள் ரேவதி. பெருமூச்சு விட்ட சரவணன் ரேவதியை அழைத்து கொண்டு கைனகாலஜிஸ்ட் கேபினுக்கு வந்து அனுமதி கேட்டுவிட்டு மனைவியுடன் உள்ளே வந்தான். வாங்க டாக்டர், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க மேடம் என்று எழுந்து நின்றவாறு கூறினார் மருத்துவ பெண்மணி. ஆண்டி, நீங்க எங்க அம்மா வயசுல இருக்கீங்க. என்னை ரேவதினே கூப்பிடுங்க என்று ரேவதி அவசரமாக கூறினாள். டாக்டர் நீலா புன்னகையுடன் தலையசைக்க இருவரும் அவருக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர நீலாவும் அமர்ந்தார். ரேவதி என்ன பேசுவது என்று தெரியாமல் முழிக்க, டாக்டர், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் மேடம் அழைச்சிட்டு போய் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றார் நீலா. ம், ஓகே டாக்டர் என்று சரவணன் சொல்லவும் ரேவதியை அழைத்துச் சென்றார் நீலா. அரை மணி நேரம் கழித்து பின் ரேவதியுடன் வந்தார் நீலா. ரேவதி வந்து சரவணன் அருகில் அமர்ந்து கொண்டாள். ரேவதியை பார்த்துவிட்டு டாக்டரை பார்த்த சரவணன், டாக்டர், எவ்ரிதிங் இஸ் ஓகே என்று படபடப்பாக கேட்டான். எல்லாமே ஓகே டாக்டர். இது அவங்களுக்கு ஓவிலேஷன் டைம். ஸோ அவங்க இந்த மாசம் கர்ப்பமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உடலுறவுல இருந்ததுக்கப்புறம் பிரைவேட் பார்ட் வலிச்சா அது இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். உங்க மனைவிக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதான் அவங்களால சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியல
இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். மறுபடியும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க. எப்பவும் போல நார்மலா இருங்க. தண்ணி மட்டும் நெறைய குடிங்க" என்றார் டாக்டர். நீலா சொல்ல சொல்ல ரேவதிக்கு உடல் சிலிர்த்தது. அதில் அனிச்சையாக கணவனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் ரேவதி. அவள் கையை தானும் இறுக்கமாக பிடித்துக்கொண்ட சரவணன் நீலாவிடம், "டாக்டர் வலிக்குது, நடக்கவே முடியலன்னு சொல்றா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல தானே?" என்று கேட்டான். "இல்ல டாக்டர், இதெல்லாம் இயற்கையா ஒரு சில பொண்ணுங்க அனுபவிக்கிறது தான். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு சிலர் கல்யாணமாகி அடுத்த மாசமே பிரெக்னன்ட் ஆகியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட வயசு, அப்புறம் கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்ப பொறுத்து மாறுபடும். இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டா எப்படி? பட் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீங்களும் சரி, உங்க மனைவியும் சரி, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதலா இருக்கீங்க. உங்க வைஃப் நான் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போதே, எனக்கு எதுவும் இல்ல தானே டாக்டர்? அவர்கிட்ட பாசிட்டிவா சொல்லுங்க. அவர் தாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நீங்களும் அவங்களுக்காக அதிகமா கேர் பேசுறீங்க. உங்க மேல யாரு கண்ணும் பட்டுடக்கூடாது. வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போடச் சொல்லுங்க" என்றார் நீலா. சரவணன், ரேவதி இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு, ரேவதி பட்டென சரவணன் கையிலிருந்து தன் கையை உருவிக்கொண்டு அவனை பார்க்க முடியாமல் தலை குனிந்து அமர்ந்தாள். அவளை கவனித்து சின்னதாக சிரித்த சரவணன் டாக்டரிடம், "ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. நான் பயந்துட்டே தான் இருந்தேன். நீங்க ஹாப்பியான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்ப நாங்க ரொம்ப ஹாப்பி" என்றான். "டாக்டர், அது 100% உண்மைன்னு என்னால சொல்ல முடியாது. பட் வாய்ப்பு இருக்குது" என்றார் நீலா. புரியுது டாக்டர். அப்போ நாங்க கிளம்புறோம்" என்று சரவணன் எழுந்திருக்க, ரேவதியும் எழுந்தாள். "போயிட்டு வாங்க டாக்டர்" என்று நீலா சொல்லவும், ரேவதியை அழைத்துக் கொண்டுதான் கேபினுக்கு வந்தான் சரவணன். ரேவதி அசதியாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொள்ள, "வதி, என்னடி ரொம்ப பெயினா இருக்குதா? டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. பயந்துக்காதடி. ஒரு சில நேரம் நம்ம பயத்தாலேயே பாதி நோய் நம்மள தாக்கும்" என்றான் சரவணன். "இல்ல மாமா, எனக்கு அலைஞ்சது தான் ரொம்ப சோர்வா இருக்குது. என்னால ரொம்ப நேரம் நடக்க முடியல. இந்த கேபின் நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. யார் மாமா பண்ணி குடுத்தது?" என்று ரேவதி கேட்க, "தினேஷ் சித்தப்பா தான் பண்ணி குடுத்தாரு. ராம் தாத்தாவும் இதுல பார்ட்னர். ஐடியா எல்லாமே தினேஷ் சித்தப்பாது. மத்தபடி ப்ராடக்ட் எல்லாம் அப்பா, தாத்தா தான் தரத்த பார்த்து வாங்கினதா அப்பா சொன்னாரு" என்றான் சரவணன். "ம் இப்பதான் புரியுது. சக்தி எப்படி இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கான்னு. அவன் ஃபேமிலி ஆண்கள் எல்லாருமே ஏதோ ஒரு துறையில முன்னேறிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அவனும் அவங்க பையன், பேரன்னு பேர் எடுப்பான்" என்று ரேவதியும் உணர்ச்சி வேகத்தில் பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென நினைவு வரவும் பேச்சை நிறுத்திவிட்டு சரவணனை பார்த்தாள். "வதி, நான் தப்பா நினைக்கல. என்ன அப்படி பார்க்காதடி. எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு முறை தாண்டி தப்பு பண்ணேன். ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி பண்ணுவேனா?" என்று வலியுடன் கேட்டான் சரவணன். "அப்படி பண்ணிடுவீங்கன்னு தான் என் மனசு சொல்லுது சரவணன். உங்கள நம்ப எனக்கு மனசு வரல. முதல்லயாவது காதலிச்சேன். இப்ப அந்த காதலும் உங்க மேல இல்ல. நம்பிக்கையும் இல்ல. காதல் நம்பிக்கை இல்லனாவே கணவன் மனைவி உறவுக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ இதுல நம்மள நம்பி ஒரு உயிர் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் போல. எனக்கு டாக்டர் சொல்லும்போது முதல்ல நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அது அடுத்த நொடியே அழிஞ்சிருச்சு. நாள பின்ன எவனுக்கு பிறந்த குழந்தைன்னு கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது?" என்று ரேவதி சொல்லும்போதே, "ரேவதி!" என்று ஆக்ரோஷமாக கத்தினான் சரவணன்.